श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिण्डमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। इनके 46வது श्लोकम 47வது ஸ்லோகம் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில். நேற்றைய தினம் 46வது ஸ்லோகத்தில் பிராட்டியின் திரு ஆபரணங்களை பற்றி பேசினார். அப்படி பேசியவர் இந்த ஸ்லோகத்தில் பஞ்சாயுதங்களும் கௌஸ்துபம் வனமாலை ஆகியவைகளும் எம்பெருமானுக்கு திரு ஆபரணங்களாகையாலே அவைகளும் நினைவிற்கு வர சொல்ல வேண்டியதோடு மேலும் வார்த்தைகளை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். சாமான்ய போக்யமபி கௌஸ்துப வைஜயந்தி பஞ்சாயுதாதி ரமண ஸ்வயமேவ பிப்ரத் தத்பாரகேதமிவ தே பரிஹர்த்து காமஹ ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரி காஹதே த்வாம். சாமான்ய போக்யமபி கௌஸ்துப வைஜயந்தி பஞ்சாயுதாதிரமண ஸ்வயமேவ பிப்ரத் தத்பாரகேதமிவ தே பரிஹர்த்து காமஹ ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரி காஹதே த்வாம். அதாவது திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு ரத்தன சரம் போல ரத்தன மாலை போல விளங்குகிற ஸ்ரீரங்கநாச்சியாரே, எம்பெருமானுடைய திருமார்பிலே திகழும் கௌஸ்துப ரத்னம், கௌஸ்துபமணி, அந்த கௌஸ்துப ரத்னமாகிய அந்த ஆபரணம், வனமாலை என்கிற அந்த வைஜெயந்தி மாலா, பஞ்சாயுதங்கள், இவை முதலான திவ்ய ஆபரணங்களை திவ்ய தம்பதிகளான தாங்கள் இருவரும் பொதுவாக அணிந்து கொள்ள வேண்டியவைகளாயிருந்தாலும் அந்த திவ்ய ஆபரணங்களை தேவரீருடைய மிக மிக மென்மையான திருமேனிக்கு அது பாரமாகி வருந்த வேண்டியிருக்கும். அந்த துயரம் தேவரீருக்கு ஏற்படக்கூடாது என்று எண்ணி அழகிய மணவாளன் அவற்றை தாமே அணிந்து கொண்டு தேவரீரை அனுபவித்து வருகின்றார். கோயில்களில் ஜெய விஜயர்களான துவாரபாலகர்களுக்கும் சேனை முதலியாருக்கும் சங்க சக்கரங்கள் இருப்பது போல பிராட்டிக்கு இல்லாதது அவருடைய சௌகுமாரியத்தை கருதியாகும். அங்கே நித்தியசூரிகளுக்கெல்லாம் சங்க சக்கரம் இருக்குமா? ஆனால் பிராட்டிக்கு இல்லாதது அவருடைய சௌகுமாரியத்தை கருதி, அவருடைய மென்மையை கருதி. ஸ்ரீரங்கதாம மணிமஞ்சரி, ஸ்ரீரங்கதாமா, ஸ்ரீரங்க விமானத்தின் ரத்தன கொத்தை போன்ற பெரிய பிராட்டி யாரு அப்படின்னு அனுபவித்து கூப்பிடுறார். சாமானிய திவ்ய தம்பதிகளான நீங்கள் இருவருக்கும் பொதுவாக போக்யமபி அனுபவிக்கத்தக்கவையாயிருந்தாலும் கௌஸ்துபம், வைஜெயந்தி, வனமாலை, பஞ்ச ஆயுதங்கள், சங்கு, சக்கரம், கதை, வில், கத்தி என்ற 5 ஆயுதங்கள், ஆதி இவை முதலானவற்றை, தத் அவைகளின், பார சுமையாலான, கேதம் வருத்தத்தை, தே தேவரீருக்கு, பரிஹர்த்து காமகா இவ இல்லாமல் செய்ய விரும்பியவன் அவன், பரிஹர்த்து காமகா அந்த தேவரீருக்கு அந்த வருத்தம் இல்லாமல், அதாவது அந்த பாரத்தை சுமக்கிற கஷ்டமில்லாமல் இருப்பதற்காக ஸ்வயமேவ தானாகவே தாங்கி வருகிறான். தே தேவரீருடைய ரமணன் அன்பனான ஸ்ரீரங்கநாதன், துவாம் அவகாகத்தை அப்படி தாங்கிக் கொண்டு துவாம் அவகாகத்தை தேவரீரை அனுபவிக்கிறான். கீழ்ஸ்லோகத்தில் திரு ஆபரணங்களை பற்றி அருளினார். என்ன ஆபரணம்? போன ஸ்லோகத்தில் பார்த்தது. எம்பெருமானார் கத்தியத்திரயத்தில் சொல்கிறார், சரணாகதியத்தில், சோச்சித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய நிரதசிய சுகந்த நிரதசிய சுகஸ்பரிச நிரதசிய
ಔಜ್ವಲ್ಯ ಕಿರೀಟಮಕುಟ ಚೂಡಾವದಂಸ ಮಕರ ಕುಂಡಲಗ್ರವೇಯ ಕಹಾಕಾರ ಕೇಯೂರ ಕಟಕ ಶ್ರೀವತ್ಸ ಕೌಸ್ತುಭ ಮುಕ್ತಾಧಾಮ ಉದರಬಂಧನ ಪೀತಾಂಬರ காஞ்சிகுண நூபுராத்திய அபரிமித திவ்யபூஷணம். இப்படி அத்தனை அபரிமிதமான திவ்யபூஷணம், திரு ஆபரணங்கள் எண்ண முடியாத அளவு உள்ளது. அந்த பல ஆபரணங்கள் திவ்யபூஷணம், அதெல்லாம் நித்தியசூரிகள். அந்த ஆபரணங்களும் நித்தியசூரிகள், ஆயுதங்களும் நித்தியசூரிகள். கௌஸ்துபமணி நித்தியசூரி, ஜீவாத்மாவனுடைய அதிஷ்டான தேவத்தைன்னு சொல்லுவாள். புருடன் மணிவரமாக அப்படின்னு, புருடன்னா ஜீவாத்மா. ஜீவாத்மா அதனோட ரெப்ரசன்டேஷன் தான் கௌஸ்துப மணி. நம்ம ஜீவாத்மா ஸ்ரீவைகுண்ட போனது அந்த கௌஸ்துபத்தில் வச்சுப்பான அவ்வளவு ஆசையாக. பிராட்டிக்கு ஈக்குவலாக கௌஸ்துப ரத்னம் போல அந்த ஜீவாத்மா வச்சுப்பான். சோச்சித, இப்படி எம்பெருமானின் எழில் சேர்க்கும் அந்த ஆபரணங்கள் பிராட்டிக்கும் போன ஸ்லோகத்தில் அனுபவித்தார். அப்படி அனுபவித்த பிறகு பஞ்ச ஆயுதங்களும் கௌஸ்துபம் வனமாலை ஆகியவைகளும் எம்பெருமானுக்கு திரு ஆபரணங்கள். கௌஸ்துபம் முக்கியமாக வனமாலை மற்றும் சில நினைவுக்கு வர இவைகளை ஏன் பிராட்டி தாங்கவில்லை என்று நமக்கு எழும் வினாவுக்கு விடையாக இந்த ஸ்லோகம். அதுவும் சுவாமி அதையும் எம்பெருமானார் அங்கே தெரிவிக்கிறார். அச்சிந்திய சக்தி ஸ்வானுரூப அச்சிந்திய சக்தி. ஸ்வானுரூப அவளுக்கு நேச்சுரலாகவே அச்சிந்திய சக்தி, ஒவ்வொரு ஆபரணமும் அப்படியே எண்ண முடியாத அளவு சக்தி உடையவை. சங்க சக்கர கதா ஷார்கம், ஒவ்வொரு ஆயுதமும் சங்கு சக்கரம் கதை ஷார்கம். கதாசி அப்படின்னா ஆசின்னா அது வாளை குறிக்கும்னு பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். அசங்கேய நித்திய நிரவத்திய நிர்திசய கல்யாண திவ்யாயுதா. அசங்கேய எண்ணற்றவையான ஆபரணங்கள், பஞ்சாயுதங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷனாக கூறப்பட்டவை. நித்திய, அது எப்பவும், அதுக்கு தோற்றம் அழிவே கிடையாது. அந்த ஆபரணத்துக்கு ஷானை பிடிக்கணும் மழுங்கி போகும்லாம் ஒன்றும் கிடையாது. நிரவத்திய, இந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு நித்திய சூரி. இப்படி கொண்டால் அவை தங்களுடைய ஆற்றல்கள் தங்களுக்கு என்று கொள்ளாமல் எம்பெருமானுக்கு, அவனுக்காக என்று அவர்கள் எடுத்துக்கொள்வார் அந்த ஆயுதங்களை. நிரதிசய கல்யாண திவ்யாயுதா. இந்த ஆயுதங்கள் எம்பெருமானுக்கு எப்பவும் மங்களகரமாக உள்ளது. மேலும் அடியார்களுக்கு ஆபத்துன்னா அது எம்பெருமான் கிளம்புவதற்கு முன்னா இவை கிளம்பிவிடும். அப்படிப்பட்ட திவ்யமான பல ஆயுதங்களை கொண்டவனேன்னு ராமானுஜரங்க சரணாகதி கத்தியத்தில் தெரிவித்த அந்த ஆயுதங்களை ஏன் பிராட்டி தாங்கவில்லை என்று நமக்கு எழும் வினாவுக்கு இந்த ஸ்லோகம். பெண்களுக்குடைய மிருது மென்மை, கணவனுக்கு அடங்கி இருத்தல், அருள் மேலிட்டு கிருபாவில் வாத்சல்யத்தால் இருத்தல், பொறுமை முதலியனருக்கு ஏற்றபடி துவயி ஸ்திரீத் வைகாந்தான் மிரதிம பதிபாரார்த்திய கருணா க்ஷமாதீன் என்று பட்டரே காட்டினார் முன்னாடி. அதாவது இதெல்லாம் அந்த கீழ் ஸ்லோகத்தில் அப்படி சொன்ன மாதிரி 34வது ஸ்லோகத்தில் அவரே காட்டுகிறார். இதெல்லாம் கணவனுக்குரிய ஆபரணங்கள், தன்மைகள், ஸ்திரீகளுக்குரிய சில தன்மைகள்னு தனியாக இவர்கள் தங்களுக்குள் பிரித்து கொள்வர். அதுக்கப்புறம் கௌஸ்துபம் என்ற மணி மிக உயர்ந்தது. அமுதத்தை கடையும் போது பிராட்டியோடு தோன்றிய உடன் பிறப்பு இந்த கௌஸ்துபமணி. அதை அவளே எடுத்துட்டுக்கலாம். இதன் பெருமையை வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். காஷினியின் வரை அனைத்தும் காயாவண்ணன் கடைத்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மை கொவ்வா என்ற வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். ஆனால் அதை எம்பெருமானே தாங்கி வருகிறார். இந்த கௌஸ்துபம் ஜீவாத்மாவுக்கு அபிமானி தேவதை என்பதால் தான் அஸ்திரபூஷணாத்தியாயத்தில் விஷ்ணு புராணத்தில் பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். ஜீவனுக்கு நன்மைகளை தருவதில் மட்டுமே திருவுள்ளம் உள்ள பிராட்டி இதை தரிப்பது தானே உச்சிதம் அப்படின்னு நமக்கு தோன்றும். கரெக்டு தான். ஆனால் அதை அவ தூக்கிண்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு இந்த பக்கம் பிராட்டியும் அந்த பக்கம் கௌஸ்துபத்தையும் தன்னுடைய மார்பில் வச்சுக்கிறார் பெருமாள். வைஜெயந்தி, இது வனமாலை, அழகிய மாலை. வனம்னா நீரின் மேல் மலரும் தாமரை, அல்லி, செவ்வல்லி, கருணெய்தல் முதலான பூக்களாலான மாலை வனமாலை. காட்டுப்பூக்களை கொண்டு தொடுத்த மாலை வனமாலை. இது இருபூத மாலை வனமாலையாகன்னு வேதாந்த தேசிகன் லீலா விபூதியும் நித்திய விபூதியும் வனமாலையாக, அது ஒரு அதிஷ்டான தேவதை. ரெண்டு விபூதிகளுக்கும், லீலா விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் இந்த வனமாலை.
ஸோ ஆசிரயண வேளையிலும் போக வேளையிலும் வாசியர ஒரு மிதுனமே உத்தேசம். நம்ம ஆசிரயணம் பண்ணும்போதும் சரி, ஆசிரயிக்கும் போதும் சரி, நாம் அனுபவிக்கும் போதும் 2 பேரும் சேர்ந்து தான் திவ்ய தம்பதி தான் நமக்கு உத்தேசம் என்பது சத் சம்பிரதாய விஷயம். இதன் கட்டுப்பாடு பிராட்டியினுடைய ஆனபடியால் இந்த மாலை இவள்தானே அணிய வேண்டும். அதுவும் காதல் பெருக கணவனை கண்ணுற்று கோதையால் பிணித்து கொண்டகம் புக்கன்று என்று காட்டியபடி கழுத்தில் உள்ள திருமாலையால் பிராட்டி ஸ்ரீ ராமபிரானை ஆர்த்ததாய் பெரியாழ்வார் அருளுகிறார். அதை அவளே தான் அணிய வேண்டும். அதாவது பெரியாழ்வார் 3ஆம் 10ஆம் பதிகம் 2வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார். அல்லியம் பூமலர் கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்க்கண் மடமானே எல்லியம் போதினில் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமலை கொண்டங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம். அதாவது உள் இதழ்களாலே அழகு பொருந்திய பூக்களாலான மலர்ந்த மாலை போன்றவளே, உள் இதழ்களால் அழகு பொருந்திய பூக்களாலான மலர்ந்த மாலை போன்றவளே, உன் திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து எனது விஞ்ஞாபனத்தை செவிசாய்த்து அருள வேண்டும். சொல்லப் போகிறேன் கேள். ஒன்றுக்கொன்று துணையான மலர் போன்ற திருக்கண்களை உடைய மான் போன்றவளே, அந்த அயோத்தியில் போக்கியமான இருப்பிலே போகஸ்தானமாயிருந்த ஒப்பற்ற கிரகத்திலே மாளிகையிலே இரவில் எல்லியம் போது இரவிலே ஒரு அழகிய வேளையிலே மல்லிகை மாமாலை கொண்டு கட்டி வைத்ததோர் அடையாளம். மல்லிகை பூவால் பெரிய மாலையை கட்டி வைத்தது ஒரு அடையாளம். அதாவது ஹனுமானுக்கு சீத்தை அடையாளமெல்லாம் சொல்கிறா. இந்த அடையாளமெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லு, அவருக்கு ஞாபகம் வரும். அப்போ ஒரு ஏகாந்தமாக இது வால்மீகி ராமாயணத்தில் கூட இல்லையாம், அதை சொல்கிறாராம். இதை ராமாயணத்திலும் இல்லை என்று உபேட்சிக்கக்கூடியது ஆகாது. அதாவது இது உண்மையில் ஆழ்வார்களின் மேன்மையை எம்பெருமான் மகர்ஷிகளிடத்தில் காட்டில் அவர்களிடம் வைத்திருந்த பிரேமாதிசயத்தை நன்கு உணர்ந்தவரிடம் இருக்க முடியாது. மயர்வர மதிநலம் பெற்ற ஆழ்வார், அவர் தாம் அறிந்தது இது. ஸோ அதனால் அவர் சீதையை மணந்து அயோத்திக்கு சென்ற பிறகு அவர் யுவராஜாவாய் அந்த இளவரசா அங்கே இருக்கும் பொழுது பகல்லெல்லாம் வேலை இருக்கும். அப்பாவோட அசிஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் இருப்பார். ஸோ ராத்திரி கிரகத்துக்கு அவளோட சீத்தையோட ஏகாந்தமாக இருக்கும்போது அவள் பிரியக்கூடாது. இப்போதும் எப்படி போகலாம், பிரியலாமோ? பெரியோர்களின் பரிசரியில் ஈடுபட்டு தன்னை பிரிந்திருப்பது, பகலெல்லாம் பிரிந்திருப்பது போதாதோ? இப்போவும் பிரியலாமோ? இப்போ திடீர்னு போயிட போகிறானே அப்படின்ட்டு அவனை அந்த கட்டிலே ஒரு பெரிய மல்லிகைப்பூ மாலையை எடுத்து ராமனை அவருடைய பிரேம பாச பந்தத்திற்கு பரவசப்பட்டு வெளியே போகாமல் அந்த கட்டில் அந்த மல்லிப்பூவால் கட்டுவான். அந்த மாலையிலே அந்த மாலையால் கட்டுண்டதை அருளினது அந்த 12 வருஷ காலம் அனுபவித்த போகங்களையெல்லாம் அடையாளமாக குறிக்கும் ஒரு விஷயம். ஸோ ராவணனே அனுமான் வேஷத்தில் வந்தால் அந்த வேஷத்திலும் பொறாமையினால் சீதாராம போகத்தை எடுத்துரைக்க இசையாள். அதனால் இவன் அனுமான் உண்மையான தூதன் என்று சீதை தெளிந்து இந்த ரகசியமான ஒரு அந்தரங்க விஷயத்தை சொல்கிறாள் என்று இந்த இடத்துல பெரியாழ்வார் சொன்னதை அனுசந்திக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கும்போது இவைகளை எம்பெருமான் தாங்குவானேன் என்பதற்கு இங்கு பதில் தாமரையோட துகள்கள், அந்த பவுடரே பிராட்டிக்கு முல்லை போல் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பல பூக்களை கொண்டு தொடுத்த மாலையும் வனமாலையும் பெரும்பாலும் சண்டையிடும்போது பயன்படும் ஆயுதங்களும் பிராட்டி எதற்கு தாங்கணும்? இந்த சுமை வேறு அவளுக்கு எதுக்கு? ஸ்ரீ ரங்கநாயகி தேவரீர் அன்பனான பரமாத்மா அதை தாங்கி வருகிறார். விஷ்ணு பத்னி அகோரா அன்றோ, கோரமான ஆயுதங்கள் உனக்கு தகாதே. இதனால்தான் பிராட்டியின் திருமேனி மார்தவமும் மிருது ஹிருதயமும் இதனால் காட்டப்படுகிறது பட்டரால். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.